வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். 2026ஆம் ஆண்டு கிறிஸ்தவ புத்தாண்டு. ஆங்கில புத்தாண்டு அல்ல, கிறிஸ்தவ புத்தாண்டு. இது ரோமன் கேத்தலிக் கொண்டு வந்த புத்தாண்டு. கிரிகோரியன் காலண்டர் அப்படின்னு நம்ம இன்னைக்கு வச்சிருக்கோம் இல்லையா? இந்த கிரிகோரியன் காலண்டர்னுடைய தொடக்க நாள் தான் இந்த ஜான்வரி 1. இத கிரிகோரியன் போப்பாண்டவர் கொண்டு வந்த காலண்டர். அதுக்கு முன்னாடி ஜூலியன் காலண்டர் தான் இருந்தது. சரி, இதை கொண்டு வந்துட்டோம். இப்ப இதுக்கு என்ன பலன்கள் அப்படின்னா, யார் யார் எல்லா ராசிக்காரர்களுமே நல்லா தான் இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. சுமாரான திசை நடக்கிறவங்களுக்கு சுமாரான பலன்கள். இந்த வருஷத்துல கூட அவங்களுக்கு வேறு திசைகளோ வேறு புத்திகளோ வரும்போது மாற்று பலன்கள் வந்துடும். நீங்க இந்த பொதுவா சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, இந்த ராசிக்கு நன்மை, அந்த அது எல்லாமே பொய்யர்கள். அதுக்கு உதாரணமே ஒருத்தர் 3 ராசி கோடீஸ்வரன் ஆவேன்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார். எக்கச்சக்கமான லட்சக்கணக்கான மக்கள் பார்த்திருப்பார். நடுநாயகமாக எல்லாம் உட்கார்ந்தெல்லாம் அவர் பெரிய ஜோதிடர் மாதிரி எல்லாம் பேசுவார். அவரெல்லாம் பொய்யர். ஒரு நடிகர் ஆட்சிக்கு வருவார்னாரு, அவருக்கு அரசியலுக்கு வருவார்னாரு, வரல. ஒரு அரசியல்வாதி முதல்வர் ஆவார்னாரும் வரல. அதனால அந்த மாதிரியான சில்லறையாள்களுடைய பேச்சுக்களை எல்லாம் நம்பி உங்க மனசை குழப்பிக்கிறாருங்க. நல்ல திசை நல்ல புத்தி நடக்கக்கூடிய அத்தனை ராசிக்காரர்களும் நல்லவர்களே. ஒரு ராசியில 65 கோடி பேர் உலகத்துல வாழ்றதுனால அந்த பொது பலனை எல்லாம் நம்பி, ஆண்டு பலன்களை நம்பி ஏமாறாதீங்க, குழப்பாதீங்க. எப்பயும் போல நல்லா இருப்பீங்க. ஜாதகம் பார்த்து நல்ல பலன்களை சொல்லியிருந்தானுங்கன்னா நல்ல பலன்கள், சுமாரான பலன்களை சொல்லியிருந்தானுங்கன்னா சுமாரான பலன்கள். அதெல்லாம் கண்டு நம்ம அஞ்ச வேண்டியதே கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு பலன்கள் நமக்கு இந்த கோள்களை வைத்து பலன் சொல்றதெல்லாம் 100 விழுக்காடு பொய். அதுல 1 விழுக்காடு கூட உண்மை கிடையாதுங்க. அது உண்மையா இருந்துச்சுன்னா நான் போய் உட்கார்ந்து சொல்லியிருப்பேங்க. என்னை விட உங்களுக்கு ஆள்கள் வேணுமா என்ன? டிவியில வர்றவங்க எல்லாம் பெரிய ஜோசியர் நினைச்சு, யூடியூப்ல போடுறவங்க எல்லாம் பெரிய ஜோசியர் நினைச்சு நம்ம ஏமாந்துட்டு இருக்கோம் இல்லையா? அதுதான் இந்த வருஷத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடுமை. அதெல்லாம் நம்பாதீங்க, ஏமாறாதீங்க. நல்லா இருப்பீங்க. 12 ராசிக்காரர்களும் நல்லா இருப்பீங்க, பயப்படாதீங்க. சுமாரான திசாக்கள் சுமாரான பலன், நல்ல திசாக்கள் நல்ல பலன். எதுவும் மாறாது. உங்களுடைய ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம், ஒவ்வொருத்தருக்கு தனித்தனி ஜாதகம். ஆனா 65 கோடி பேருக்கும் ஒரே ராசி தான் மேச ராசி. எனவே தயவு செய்து அந்த ஒட்டுமொத்த அந்த குப்பை பலனை நம்பி உங்க வாழ்க்கையில குழப்பம் அடையாதீர்கள். நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வாழ்க வாழ்க, புத்தாண்டு வாழ்க. 2026 நீங்கள் கண்ட கனவுகள் எல்லாம் நனவாக வேண்டும் என்று வாழ்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வாழ்த்துகிறேன்.